ஈரோட்டில் இன்று அதிகபட்சமாக 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கும் நிலையில் கொளுத்தும் வெயிலால் அனல் பறக்கும் சாலைகளில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் பரிதவித்து வருகின்றனர். இதுபற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், குளிர்காலம் கூட இன்னும் முடிவடையாத நிலையில் ஈரோட்டில் அனல் பறந்து வருகிறது. தற்போது வாகன ஓட்டிகள் இதனால் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க? விவரங்கள். நிச்சயமாக கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களாகவே பகலில் வெயில் கடுமையாகவே வாட்டி வருகிறது. இன்னும் குளிர்காலம் முடிவடையாத ஒரு சூழலில் இரவில் குளிரும் பகலில் வெயிலும் என மாறி மாறி இந்த சீதோஷ்ண நிலை நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 24ஆம் தேதி அதிகபட்சமாக ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவானது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் நிலவியது. தொடர்ச்சியாக இந்த கடுமையான பகலில் நிலவக்கூடிய இந்த கடும் வெயிலின் காரணமாக பொதுமக்கள் ஒரு பெரும் பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சாலைகளில் அனல் காற்றும் வீசுகிறது. சாலைகளில் காணல் நீருடன் சகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் காண முடிகிறது. இதன் காரணமாக பகலில் நேரத்தில் சாலைகளில் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் ஒரு பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தான் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. இதற்கிடையே வெப்ப அலையினுடைய தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுந்தரா அறிவுறுத்தி இருக்கிறார். அது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலும் கூட அதிக வெப்பத்தினால் தாகம், தலை சுற்றல், கடுமையான தலைவலி, தசைப்பிடிப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படும். அது குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் வயதானவர்கள், கர்ப்பிணிகள், இணைநோய் உள்ளவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை கூடுமான வரை வெளியில் நடமாடுவதை தடுக்க வேண்டும். வெளியில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் தற்காப்பு நடவடிக்கைகளை குடை உள்ளிட்டவற்றை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். அதே போன்று நீர் இழப்பை தடுக்க தண்ணீர், மோர், இளநீர் போன்ற மற்றும் பழச்சாறுகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதே போன்று முதலுதவி சிகிச்சை அளிக்கவும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் செல்வதற்கு வெப்பத்தால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அணுக வேண்டும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தனது அறிக்கையில அறிவுறுத்தி இருக்கிறார். இது போன்று தொடர்ச்சியாக கோடை காலத்திற்கு முன்பாகவே தற்பொழுது இந்த வெயிலின் தாக்கமும் வெயில் சுட்டெரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் கோடை காலம் தொடங்கினால் இதன் தாக்கம் இன்னும் அதிகம் இருக்கும் அப்படிங்கறதுனால பொதுமக்களும் ஒரு கடும் சிரமத்திற்கும் ஒரு அச்சத்திற்கும் தான் ஆளாகி இருக்காங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.